இன்றைக்கி தமிழ் வருஷ பிறப்புக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷலான பால் போலி. இந்த வீடியோவை டீட்டெயில்டாக நாங்கள் ரீபோஸ்ட் பண்ணுறோம். முதல்ல மைதா மாவை 2-3 வாட்டி நல்லா சலிச்சிடலாம். சலிச்சுட்டு அதுக்கு ஜஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு, மஞ்சள் தூள், நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதை நல்ல சாஃப்டான பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயை அப்படியே மேலே தடவி அதை அப்படியே ஒரு நல்ல மஸ்லின் கிளாத்தில் சுற்றி மூடி இந்த பூரி மாவை ஒரு 2-3 மணி நேரம் போல் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதை சின்ன பூரிகளாக, மெல்லிசான பூரிகளாக தேய்க்க போகிறேன். ஸோ இப்போது ஒரு பூரி தேய்ச்சாச்சு. இதை அப்படியே செமி சர்க்கிளாக ஃபோல்ட் பண்ணி நல்ல அந்த ஓரத்தில் விரலால் அழுத்தம் கொடுத்து அது பிரியாத வண்ணம் நல்லா அமுக்கி விடலாம், வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் இந்த பூரிகளை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உப்புற வரைக்கும் நம்ம அதை பொரிக்கணும். பொரித்து இதை ஒரு ஆயில் அப்சார்பன்ட் டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா அந்த ஆயில் வடிய வைக்கலாம். ஸோ இப்போ ஆயில் நல்லா வடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பவுலில் அந்த பூரிகளை நான் அடுக்கியிருக்கேன். மீன்வைல் பாதாமை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த தோலியை எடுத்து வச்சுக்கலாம். அந்த தோலி எடுத்த பாதாமோட கொஞ்சம் பால் சேர்த்து மிக்சியில் நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். மீன்வைல் பாலை ஒரு பாத்திரத்தில் நான் சுண்ட காய்ச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பால் அந்த கொதிச்சிட்டு இருக்கிறச்சு நம்ம அரைச்சி வச்சதான அந்த பாதாம் பால் விழுதையும் இதில் சேர்க்கலாம். இங்கே கொஞ்சம் பாலில் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ சேர்த்து நான் இந்த குங்குமப்பூ சேர்த்ததான அந்த பாலை ஒரு 2 மணி நேரம் போல் வச்சுருக்கேன். நல்லா அந்த கலர் வந்துருச்சு, குங்குமப்பூவோட கலர் பாலுக்கு. அதை இந்த பாலுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு பால் நல்லா கொதித்து சுண்டின உடனே அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே அந்த பால் அப்படியே சூடாக நம்ம அந்த பவுலில் அடுக்கியிருக்கிறதான பூரிகள் மேலே போட்டு ஒரு 3 மணி நேரம் பூரிகளை பாலில் ஊற விட்டோம்னாக்கா புத்தாண்டு ஸ்பெஷலான பால் போலி தயார்.